நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லும்படிக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு தன் சீடர்களோடு கூட பயணப்பட்டு கொண்டு செல்லும் போது, சீடர்களிடம் உறவாடி கொண்டிருக்கும் போது, சில கிராமங்கள் சில பட்டணங்களில் போய் மக்களோடு பேசும்போது அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். யாருக்கு இந்த அழைப்பாக இருக்கோ என்றால், நன்றாய் ஆழமாய் கவனமாய் நம்ம சிந்திக்கும் போது, எங்கே போவேன், யாரிடத்தில் போவேன் என்று சொல்லுகிற அந்த சிந்தையோடு, எங்கே போவேன், எங்கே ஓடுவேன், யாரிடத்தில் தஞ்சம் புகுந்து கொள்வேன், யார் எனக்கு அடைக்கலமாயிருப்பார் என்கிற ஆதங்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திற்குத்தான் அவர் அழைப்பை கொடுக்கிறார். எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மனிதனே, எங்கே போவேன், எங்கே ஓடுவேன் என்று நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில வாழ்கிற மனிதர்கள் இந்த ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்றார்களா? நான் எங்கே போவேன், ஆண்டவரிடத்திலே போவேன் என்று சொல்லி அவர்கள் பயணிக்கின்றார்களா என்றால் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், எங்கே போகிறார்கள், எங்கே ஓடுகிறார்கள், எதை தேடுகிறார்கள் என்று நாம் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை கவனமாய் வாசிப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தின் 43வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் அங்கே அதற்குரிய ஒரு பதில் இருக்கிறது. வாசிப்போம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். யாரு இந்த மனிதர்கள்? உலகத்தில் யார் என்னை பாராட்டுவார்கள், எங்கே போவேன் என்கிற கேட்கிற மனிதன், ஆண்டவர் ஒரு புறத்திலே இங்கே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கின்றார். ஆனால் இந்த மனிதன் ஆண்டவர் அண்டை போகாதபடிக்கு இந்த உலகத்தாரால் கிடைக்கிற மகிமையை, உலகத்தாரால் உலகத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த கனத்தை, உலகம் கொடுக்கிற பாராட்டை, உலகம் அவர்களை மெச்சி பேச வேண்டும் என்பதற்காக அதையே நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இப்படிப்பட்ட சமூக ஊடகங்களை எல்லாம் இன்னைக்கு நம்மில பெரும்பான்மையானவர் பயன்படுத்துகின்றார்கள். அதில் பெரும்பான்மையானவர் தவறாமல் அந்த வாட்ஸ்அப் இதில் போல எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ்னு ஒன்று போடுவாங்க. தினமும் காலையில் என்ன செய்வாங்க, போடுவாங்க. அதில் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல ஒரு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற நல்ல ஒரு சொற்றொடர்களை, ஒரு சென்டென்ஸை போடுவாங்க, ஒரு அல்லது வேத வசனத்தை போடுவாங்க. சிலர் தன்னுடைய பிறந்த நாளை போடுவாங்க, திருமண நிறைவு நாளை போடுவாங்க. போட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம். நான் காலையில் 10 மணிக்கு போட்டேன், மத்தியானம் 1 மணி ஆயிட்டு, எத்தனை பேர் அதை அப்பாடா
ராபர்ட் பார்த்துருக்கான், பிரபு பார்த்துருக்கிறான், குமார் பார்த்துருக்கிறான், சதீஷ் பார்த்துருக்கிறான், ஜபா பார்த்துருக்கிறான். இந்த ஜபா பையன் பார்த்துருக்கிறான், லைக்கே கொடுக்கல. எல்லாரும் பார்த்துருக்கிறாங்க. ஒரு அழுத்தம். எங்கே போவேன், எங்கே ஓடுவேன் தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவனால் கொடுக்கப்படுகிற மகிமையை தேடாமல் மனிதனால் கொடுக்கப்படுகிற மகிமைக்காக, மனிதன் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, மனிதன் நம்மை மெச்சி பேச வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில அழுத்தத்திற்குள்ளாக ஒரு செயலை செய்வோம், செய்து முடித்து விட்டு அப்படியே பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க செய்யும், சின்ன ஒரு வேலையை செய்யும், செய்துட்டு அப்படியே அப்பாவை பார்க்கும், சபாஸ் அப்படி சொன்ன உடனே திருப்பி ஒருக்கா செய்யும், வெரி குட் அப்படி சொல்லும்போது இன்னும் செய்யும். இதே போல பெரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் மனிதன் என்னை பாராட்ட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது சரியானது அல்ல. இது உனக்கு அழுத்தத்தை கொடுக்கும், தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்கும், தேவையில்லாத மன பாரத்தை கொடுக்கும், தேவையில்லாத வருத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் நீங்க செய்து பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸை போடுங்க, போட்டுக்கிட்டு சாயங்காலம் பாருங்க. பார்க்கும்போது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா, நம்ம நட்பு வட்டத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்துருப்பான். பார்த்தவன் எல்லாம் அப்படி கடந்து போயிடுவான். யாரோ ஒரு சிலர் மாத்திரம் என்ன செய்வான், வைத்தியரை போல. சில டாக்டர்ஸ் ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க. நமக்கு டாக்டர் பென்சாம் இறந்து போனாங்க. அவருடைய வைத்தியம் பார்க்கும்போது அவர் என்ன செய்வார்னா, பொய் வியாதியஸ்தல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையை முதல்ல என்ன செய்வாங்க, பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஐயோ இந்த டாக்டர் நம்ம கையை பிடிச்சிட்டாரே, பாதி வியாதி அதோடி தீர்ந்துரும். ஆமாம், என்னுடைய மனைவி சொன்னாப்புல நேற்று அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்களாம் அந்த பென்சான் டாக்டர்கிட்ட முன்னாடி. உடனே அவர் என்ன செய்துருவாராம், அவருக்கு வைத்தியம் தெரியும், பாதி வைத்தியம் மாத்திரை மீதி பைத்தியம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சனால அவர் நேரம் ஏதோ கையை பிடிச்சிருவாராம். அப்பா இவங்களுக்கு அவரை பார்த்தாதான் சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வீட்டில் வந்து சொல்லுவாங்களாம், நான் நல்லாவா இருக்கேன் பார்க்கறதுக்கு, ஏன் அந்த டாக்டர் என் கையை பிடிச்சிட்டாரு. ஒரு ஜோக்குக்கு தான். அப்போ மன அழுத்தம் ஏற்படும் போது அந்த மன அழுத்தத்திலிருந்து மாறுவதற்கு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தொடுதல், ஒரு மென்மையான ஒரு தொடுதலை கொடுக்கின்றார்கள். மன அழுத்தம் மறைகிறது. இதே போல உங்க நட்பு ரீதியில் உள்ளவங்க யாராவது இப்படி ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா அவங்க மன அழுத்தம் மாறணும் அப்படின்னு நீங்க ஒரு மருத்துவராய் மாற விரும்பினா ஒரு லைக் போட்டுருங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களை பார்த்தது பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் போடலை அப்படின்னா பார்த்துட்டு பார்க்காத போல போயிட்டான். இப்படித்தான் உலகம் கொடுக்கிற மதிப்பையும் உலகம் கொடுக்கிற மரியாதையையும் தேடி கொண்டிருக்கிற உனக்கு மன அழுத்தம் ஏற்படும். உலகம் கொடுக்கிற, உலகம் வைக்கிற அந்த பாராட்ட விரும்புகிற நீ மன பாரத்தோடு அலைந்து கொண்டிருப்பாய். எங்க போறதுக்கு, என்ன செய்யறதுக்கு, எங்க யாரிடத்திலே ஓடுவேன் நீ சொல்லிட்டு இருக்கிறாய் அல்லவா. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ மன அழுத்தம் என்கிற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலக மனிதர்கள் என்னதான் ஒரு நேரம் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் மற்ற நேரங்களில் ஆறுதல் அற்றவர்களாகத்தான் மாறுவார்கள். அவர்களுக்கே ஆறுதல் தேவை. அப்படி இருக்க உங்களுக்கு எங்கே ஆறுதலை அவர்கள் சப்ளை செய்வது இயலாத காரியம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். எங்கே ஓடுவேன், எங்கே போவேன் என்கிற கேள்விக்குறியோடு கூட இருந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்திற்கு என் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கின்றார். தொடர்ந்து யோபுவின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல
யோபு 5:7. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்கிற பிறந்திருக்கிறான். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். இந்த யோபு ஒரு பெரிய செல்வந்தன். இந்த பெரிய செல்வந்தன் தன்னுடைய வாழ்க்கையில வருத்தங்கள் வந்துவிடவே கூடாது, வேதனைகள் வந்துவிடவே கூடாதுன்னு சொல்லி கைக்கு வேலையாட்கள், காலுக்கு வேலையாட்கள், உட்காரணும் நினைக்கிற இடத்துல உட்காருவதற்கு நாற்காலியை கொண்டு போடுவதற்கு வேலையாட்கள், எந்த வேலையும் அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு வேலையாட்களோடு செல்வ செழிப்போடு கூட இருந்தவன். அவன் வாழ்க்கையில செல்வம் செழிப்பு மாத்திரமல்ல, இறை பக்தியும் நிறைவாக அவனுக்கு இருந்தது. இந்த யோபுவை குறித்து ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் என்று. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் அவன் கோர்த்து பார்க்கிறான், அனலைஸ் பண்ணி பார்க்கிறான். பார்த்துட்டு அவர் ஒரு தீர்மானத்திற்கு நேராக வருகிறார். ஐயையோ, மனிதன் வருத்தத்தை அனுபவிப்பதற்காகவே பிறந்திருக்கிறான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ என்ன நினைக்கிறாய்? என்னிடத்தில் போதுமான பொருளாதாரம் இல்லாததனால்தான் எனக்கு வருத்தம் என்று நீ நினைக்கிறாய். எனக்கு என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாததுனால தான் எனக்கு வருத்தமான சூழ்நிலைகள் நினைக்கிறாய். ஆனால் இவைகளையெல்லாம் அனுபவித்த மனிதன் சொல்லுகிறான், இல்லை இல்லை இல்லை, மனிதன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான், வருத்தம் அனுபவிக்கவே. இந்த வருத்தம் அனுபவிக்கும் போதுதான் அந்த மனிதனுடைய மனம் சரியாய் வருத்தமில்லா ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், எங்கே ஓட வேண்டும் என்று சொல்லி அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். அவன் சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் பரலோகத்திலிருந்து போடப்பட்ட தூண்டில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்னிடத்தில் வா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். நீ செல்வம் உனக்கு இருக்கிறது, உனக்கு வேலையாட்கள் இருக்கிறார்கள், எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனாலும் வருத்தத்தை அனுபவிக்கின்றாய். வருத்தமில்லாத வாழ்வுக்கு எங்கே கிடைக்கும், எங்கே போவேன் என்றல்லவா நீ நினைக்கிறாய். வா என்னிடத்தில் என்று என் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்முடைய வருத்தங்களை நீக்கி சமாதானமான ஒரு சூழ்நிலையில் உங்களையும் என்னையும் நடத்த இயலும். ஆமேன், ஹல்லேலூயா. மனிதன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கின்றான். ஆம், வருத்தம் அனுபவிக்கிற மனிதன் இந்த வருத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கு எங்கே போவேன், எங்கே ஓடுவேன் என்கிற கேள்விக்குறியோடு அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு அழைப்பை கொடுக்கின்றார். இன்னும் மூன்றாவதாக பிரசங்கியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 2வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிப்போம். மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை என்று எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். இந்த பிரசங்கி என்பவர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக அறியப்பட்ட சாலமோன். இந்த சாலமோன் அனுபவியாதது என்று ஒன்றுமில்லை. அவன் செல்வமாகட்டும், அறிவு ஆகட்டும், அவனுக்கு கிடைத்த அந்தஸ்தும் கனமும் ஆகட்டும், உலகத்தில் எந்த அரசனுக்கும் கிடைக்காத அளவுக்கு அந்தஸ்தும் உயர்வும் கனமும் கிடைத்தது. அவன் அறிவினாலே ஒரு பெரிய தேடலுக்கு நேராக போகிறான். எது என்னை திருப்திப்படுத்தும் என்று. சூரியனுக்கு கீழே ஒரு பதிலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்போதுதான் அவனும் முடிவுக்கு வருகிறான், இந்த அறிவுனாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே மாயைத்தான். எனவே மாயை, இந்த உலகத்தில் வாழ்க்கிற வாழ்க்கை எல்லாம் ஒரு கானல் நீரை போல கலைந்து போகின்ற ஒன்று. ஓ, மாயையான வாழ்க்கை. இந்த மாயையிலிருந்து மெய்யான வாழ்வுக்கு செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேடல்
இந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது, அல்லது அறிவை வைத்து ஆண்டு விடலாம், அறிவை வைத்து ஓடிவிடலாம், அறிவினாலே சிறந்து விளங்கலாம் என்று சொல்லுகிற அந்த மனிதனுக்கும் கூட ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அறிவு என்பது மாயை தான். ஆம், என் ஆண்டவர் தான் மெய்யான ஒரு தேவன். அந்த தேவன் தான் ஒரு மெய்யான சமாதானத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறவர். அவரை தேடி ஓட வேண்டும், அவரை நாட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் அழைப்பை கொடுக்கிறார். அறிவுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிற மனிதனே, உனக்கு மிஞ்சுவது மாயை என்கிற வருத்தம், சஞ்சலம் என்கிற வருத்தம். இந்த அறிவு உன்னை ஏமாற்றிவிடும், இந்த அறிவு உன்னை நிராகரதியாய் விட்டுவிடும், இந்த அறிவு உன்னை கடைசியில ஆணைக்கும் அடிசறுக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு நீ கீழே விழுவதற்கு ஏதுவாக இந்த அறிவே உனக்கு சமாதியை ஏற்படுத்திவிடும். நீ கடைசியில் உணருவாய் இது மாயை என்று. எனவே அந்த வருத்தத்தோடு கூட இந்த மாயையிலிருந்து நான் தப்புவதற்கு என்ன செய்வேன் என்று நீ ஓடுகிறாயா? இந்த வருத்தத்தில் இருக்கிற மனிதனே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! 1 யோவான் 2வது அதிகாரத்தின் 16 மற்றும் 17வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். ஏனெனில் 1 யோவான் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17. மரணத்துக்கு ஏதுவல்ல பாவத்தை இல்லம்மா, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்தின் இச்சை, இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த கண்களின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமை, இது ஒரு மனிதனை திருப்தி செய்ய இயலாது. இதுவும் அவனை ஏமாற்றத்திற்கு நேராகத்தான் கொண்டு நிறுத்திவிடும். ஏனென்றால் இது பிதாவினால் உண்டானது அல்ல. மாம்ச இச்சை, உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்தில் இருந்து உண்டானவைகள். பிதாவினால் எது உண்டானதோ அதுதான் மனிதனை திருப்தியாக்கும். எஸ், இந்த உலகத்தின் இச்சையில் மயங்குகிற மனிதனும் கூட, அதை பால் போல் பருகுகிற மனிதனும் கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மாறிவிடுகிறான். இவைகள் என்னை திருப்தி செய்ய முடியவில்லை, எங்கே போவேன், எங்கே ஓடுவேன், என்னை எதுவும் திருப்தியாக்க முடியவில்லை என்று சொல்லி. ஏனென்றால் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென், ஹல்லேலூயா! இந்த உலகமும் உலகத்தின் இச்சைகளும் ஒழிந்து போகும். இது திருப்தி கொடுக்காது. இது நமக்கு எப்போதும் நமக்கு நன்மதிப்பை கொடுப்பது இல்லை. இந்த உலகத்தின் இச்சையில, கண்களின் இச்சையில நீ விழுவாயானால் சில காலம் மறைந்து வாழலாம். சில காலம் ஒருவேளை நீ மகிழ்ச்சியில, ஒருவேளை சிற்றின்பத்தில் மூழ்கி வாழலாம். இந்த உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை வெளியரங்கமாகுகிற ஒரு காலமும் நேரமும் வரும்போது அவமானத்தினாலே நீ கூனி குறுகி நிற்க வேண்டிய நேரமும் காலமும் வரும். அன்னைக்கு நீ சொல்லுவா, எங்கே போவேன், எங்கே ஓடுவேன்? தப்பணும்னு நினைக்கிறியா? வெளியே வரணும்னு விரும்புகிறாயா? ஆண்டவர் கொடுக்கிற நிரந்தரமான ஆறுதலையும் சமாதானத்தையும் சுமக்கணும்னு விரும்புறியா? இந்த பாவ பாரத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டுமானால் உன்னையும் என்னையும் சேனைகளின் கர்த்தர் அழைக்கின்றார். என் மகனே, என் மகளே, நான் எங்கே போவேன், எங்கே ஓடுவேன்? இந்த காரியங்களிலிருந்து தப்புவதற்கு என்று சொல்லுகிறாய் அல்லவா? வா, என்னிடத்தில் வா என்று என் தேவனாகிய கர்த்தர் அழைப்பை கொடுக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா! நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அழைப்பின் குரலை கேட்போமானால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு இன்பமாய் மாறும். சங்கீதக்காரன் சங்கீதம் 138
9வது சங்கீதத்தில் 7வது வாக்கியத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறான் தெரியுமா? 2வது வசனத்தில் சொல்லுகிறான், நான் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தெரியும், எழுந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும், என் நினைவுகளை கூட நீர் தூரத்தில் இருந்து அறிந்து கொண்டிருக்கிறீர். என் நாக்கில் வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பேச போகிறேன் என்பது கூட உங்களுக்கு தெரியும். முன்னாடியும் உங்க கை இருக்கு, பின்னாடியும் என் கை இருக்கு, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் உம்முடைய கரத்தை வைத்து என்னை நெருக்குகிறீர். ஐயா, நீர் செய்கிற இந்த செயலை பார்க்கும்போது இந்த அறிவு எனக்கு எட்டாததா இருக்கிறது. ஓ, எவ்வளவு எவ்வளவு! இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, நீ உட்காருகிறது அவருக்கு தெரியும், நீ எழுந்திருக்கிறது அவருக்கு தெரியும், நீ நடந்தால் அவருக்கு தெரியும், நீ படுத்தால் அவருக்கு தெரியும், நாவிலே சொல் பிறவாதற்கு முன்பதாகவே அவர் அறிவார். இப்படியாய் உன்னுடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். இந்த தேவனுக்கு முன்பதாக, இந்த தேவனின் ஆவிக்கு முன்பதாக நீ எங்கே போக முடியும்? இந்த தேவனுடைய ஆவிக்கு முன்பதாக மாத்திரமல்ல, அவர் சமூகத்திற்கு முன்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், வா வா. நீ செய்கிறது உன் குடும்பத்தாருக்கு தெரியாம இருக்கலாம், நீ வாழ்கிற வாழ்க்கை உன் பிள்ளைகளுக்கோ உன் பெற்றோருக்கோ புரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரியும், உன்னதான் நான் எப்படியாகிலும் உன்னை சீர் செய்து விட வேண்டும் என்று சொல்லி நீ எங்க போயாவது தப்பிடலாம் நினைக்கிறாய். எங்க போனாலும் தப்ப முடியாது. எங்க போவேன், எங்க ஓடுவேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறார். வா, என்னண்டை வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் ஆவிக்கு முன்னாடி நீ எஸ்கேப் ஆக முடியாது, என் பிரசன்ஸை விட்டு நீ எங்கேயுமே விலகிவிடவே முடியாது என்று சொல்லி என் ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு எங்கப்பா போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து என்று பக்தன் பாடினது போல நீங்களும் நானும் பாடினவர்களாய் அவர் சன்னிதானத்தில் வர வேண்டாமா? ஓ கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய அழைப்பிற்காக நாம் காத்து நிற்போம். எங்க போவோம், எங்க போவோம்? பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதன் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:30. தன் சகோதரனிடத்திற்கு திரும்பி வந்து, தன் சகோதரனிடத்தில் திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, இளைஞன் இல்லையே, ஐயோ ஐயோ, நான் எங்கே போவேன் எங்க போவேன், நான் எங்க போவேன்? யார் கேட்கிறார் அப்படின்னா ரூபன். ரூபன் தான் அந்த வீட்டில் மூத்த பையன். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, மூத்தவன் ரூபன். இந்த ரூபனுடைய தலைமையில் எல்லாரும் ஆடு மேய்க்க போனாங்க. யோசேப்பும் பென்னியமீனும் போகலை. ஆனால் யோசேப்பு திடீர்னு அவங்க அப்பா சொன்னதுனால அவங்க தேடி அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுக்கறதுக்கு போனான். ஆனால் அவன் கூட உள்ள மற்ற உடன்பிறப்புகள் எல்லாம் இவன் மேலே பொறாமை கொண்டு இவனை பிடிச்சி குழியில் போட்டுச்சாங்க. கொல்லணும்னு நினச்சாங்க, கொல்லாமல் கடைசியில் குழியில் போட்டுச்சாங்க. ஆடு மேய்த்துக்கிட்டு சாயங்காலம் வருகிறான் ரூபன். தம்பியை பார்க்குறான், குழியில் தம்பியை காணும். மற்ற சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவனை தூக்கி அந்த பக்கமாக போன அந்த மனிதர்களை விலைக்கு வாங்குறவங்க கையில் கொடுத்து விலைக்கு கொடுத்துருவானுங்க. யோசேப்பை காணாது. உடனே தான் சொல்லுவான், ஐயோ நான் எங்கே போவேன்? அப்பா என்கிட்ட தானே கேட்பாங்க, நான் தானே மூத்தவேன், என்கிட்ட தானே பொறுப்பா எங்கள் அப்பா எதனாலும் விசாரிப்பாங்க, நான் எங்கே போவேன்? நான் சொல்லட்டுமா தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் ஆண்டவர் பலரை தெரிந்தெடுத்தார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். நீங்க ஒருவேளை இளையவனா இருக்கலாம், அல்லது இடையில் உள்ளவர்களா இருக்கலாம், அல்லது மூத்தவனா இருக்கலாம்.
ஆனால் என் வேதாகமத்தை இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்பேனானால் நீ ரூபன், நீ பொறுப்பாளி, நீ தான் பொறுப்பை ஒப்புவிக்க வேண்டும். யோசேப்புக்கு என்ன ஆயிற்று என்று கேள்வி கணைகள் உனக்கு நேராக தான் வரும். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்து விடக்கூடாது. உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு உத்தரவாதி நீ, உன் பிள்ளைகளுக்கு உத்தரவாதி நீ, உன் உடன்பிறப்புகளுக்கு உத்தரவாதி நீ, உன் உறவினர்களுக்கு உத்தரவாதி நீ. ஒரு நாள் வரப்போகிறது, எங்கே யோசேப்பு என்று கேட்கிறது போல உன் உறவினனாகிய, உன் சகோதரனாகிய, உன் சகோதரியாகிய இன்னார் எங்கே? அவர்களுக்கு இறை வார்த்தையை கூறினாயா? அவர்களை பாதுகாத்தாயா? ரட்சிப்பின் பேழைக்குள் கொண்டு சேர்த்தாயா என்று ஒரு நாள் கேட்கும் போது நீயும் நானும் என்ன செய்வோம்? இங்கே ரூபன் பதறுகிறான், ரூபன் கதறுகிறான், ஐயோ நான் எங்கே போவேன்? அதனுடைய பொருள் என்ன? என் தகப்பன் என்னை பார்த்து கேட்பாரே, என்ன பதில் சொல்ல போகிறேன்? தம்பி, எத்தனையோ வருஷமாய் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, எத்தனையோ வருஷமா கர்த்தர் நல்லவர் கையை காலை அசைத்து ஆடி பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறீர்களே, ஆண்டவர் கேட்கும் போது நீங்களும் நானும் என்ன பதிலை சொல்லுவோம்? எங்கே போவோம்? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன்? நான் எப்படி போவேன்? எங்கே போவேன்? இப்போது எப்படி போவேன்? உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். உனக்கும் எனக்கும் சில பணிகளை கொடுத்திருக்கிறார். கணவனாய் மனைவியாய் இருப்போமானால் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நியமிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இங்கே சாமுவேலுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். போப்போ ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று. நீ பட்டணத்துக்குள்ள பயப்படுறான், நான் பட்டணத்துக்குள்ள போனதும் சவுல் என்னை கண்டுபிடிச்சிட்டானா, ஏன்டா இங்க வந்தான்னு சொல்லி என்னை கொன்று போடுவானே, நான் எப்படி போக முடியும்னு கேட்கிறான். கர்த்தர் வழி நடத்துதலை கொடுக்கிறார். பொறுப்பாய் இருக்கிற உனக்கு கர்த்தர் வழி நடத்துதல்களை கொடுப்பார். வழி இதுவே என்று சொல்லுவார். அந்த வழியை உதாசீனப்படுத்தினால், அவருடைய வழி நடத்துதலை நீ கேளாமல் கவனியாமல் இருந்தால், ஐயோ உன்னுடைய வாழ்வில் வேதனைகள் பெருகும். நீ போக வேண்டியது எங்கே என்கிற கேள்விக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார், வா என்னிடத்தில் என்று. எப்படி போக வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறது இதுதான், வழி இதுவே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகோதரா சகோதரி, சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். 3வதாக நான் முடித்து விடுகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 68வது வசனத்தை வாசிப்போம். அம்மா, சீமோன் பேதுரு, யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்பா, நிறைய பேர் ஆண்டவர் கூட தான் வந்துகிட்டு இருந்தாங்க. என்னவோ அவங்களுக்கு அந்த பணிகள் கொஞ்சம் கடினமாய் தோன்றினதுனால கொஞ்சம் விலகிட்டாங்க. ஆண்டவருடைய போதனைகள் சில வேளைகளை கேட்பதற்கு கடினமாய் தோன்றலாம். ஏனென்றால் எனக்கு உள்ளுக்கு இருக்கிறது மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் எண்ணங்கள், உலக சிந்தைகள், உலகம் என்னை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய போதனைகள் உலகத்திற்கு ஒத்ததாய் இராதபடிக்கு பரலோகத்திற்கு இசைந்ததாக இணைந்ததாக இருக்கிறதுனால அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களால இந்த போதனையை ஏற்றுக்கொள்ள இயலாது வழி விலகி போய்விடுவார்கள். வழி விலகி போனார்கள் பலர். தன்னோடு கூட இருந்த சிலரை பார்த்து இயேசுநாதர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று. உடனே பேதுரு சொல்றான், இல்லப்பா இல்லை, நாங்கள் எங்க போவோம்? உம்மை தவிர எங்களால் எங்க போக முடியும்? யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம்? என்ன நாம்
எந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரிடத்தில் போவோம்? ஆம், நித்திய ஜீவ வசனங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அல்லவா இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆம், எங்கே போவேன் என்கிற கேள்விக்கு நீ இப்படி போக வேண்டும் என்கிற பதிலை கொடுத்து, என்னிடத்தில் வாருங்கள் என்கிற அழைப்பை கொடுத்திருக்கிற அந்த சேனைகளின் கர்த்தரிடத்தில் வருவோமானால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களையே என்னையும் அதிசயமாய் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அந்த அதிசயமாய் நடத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்கிற வண்ணமாக எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to Lord. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் சேர்ந்து எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, இப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எளிய வார்த்தைகள் தான். எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, இப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. மீண்டும் சொல்லுங்க. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, இப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. தகப்பன், நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. தகப்பன், நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதுமே, நீங்க போதுமே, நீங்க போதுமே, நீங்க போதுமே. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, இப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, இப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அறிவு உன்னை ஏமாற்றி விடலாம். ஐஸ்வர்யமும் கூட உன்னை ஏமாற்றி விடலாம். ஐஸ்வர்யமும் அறிவையும் நம்பினவர்கள் இறுதியில் சொன்னது இதுதான்: சஞ்சலத்தை சுமக்கவே மனிதன் பிறந்திருக்கிறான், சஞ்சலத்தை அனுபவிக்கவே பிறந்திருக்கின்றான். எல்லா மாயை, எல்லா மாயை, எல்லாம் வருத்தமானது என்று என் ஆண்டவர் இப்படி அலைந்து திரிகின்ற மனிதர்களை பார்த்து, என் அண்டை வா, உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த தேவன் அண்டை வரும்போது அழகிய வழி நடத்துதல்கள் கிடைக்கிறது. அழகிய வழி நடத்துதல் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் நாம் போய் சேருகிறோம். தேவன் நம்மை அதிசயமாய் நடத்துகின்றார் அல்லவா? சொல்லுவோம். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. தகப்பன், நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. தகப்பன், நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதுமே, நீங்க போதே, நீங்க போதே, நீங்க போதும், நீங்க போதும்.
போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு விட்டு, எப்படி வாழுவேன் சமூகத்தை மறந்து. போவேன் பிரசன்னத்தை விட்டு விட்டு, சமூகத்தை மறந்து, சமூகத்தை மறந்து. எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, எங்கே போவேன், எங்கே தேடுவேன் என்று சொல்லி வாழ்கிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்து வருகிற இந்த நாளிலும், என்னிடத்தில் வா, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நீர் அழைக்கிறீர் அல்லவோ. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் போகவும் முடியாது. உம்முடைய சமூகத்திற்கு மறைந்து நாங்கள் ஓடி ஒளியவும் முடியாது. இதோ உம்மிடத்தில் வந்திருக்கின்றோம். எங்களை நினைத்தருளும், எங்களை நடத்தியருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் என்றும் என்று இனிவரும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென்.